கொடநாடு கொலை சம்பவத்தில் எதிரான ஆதாரம் கிடைத்திருந்தால் சசிகலா குடும்பம் சும்மா விட்டிருக்குமா என முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சென்னையை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் பழனிசாமி தான் 7 முறை சிறை சென்றுள்ளதாகவும் பொய் குற்றச்சாட்டுக்கு அஞ்சமாட்டேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரு முதலமைச்சர் மீதே திமுக பொய் வழக்கு போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களுக்காக சேவை செய்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு கொடுத்து மறைந்த மாமனிதர் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு இணை எவரும் இல்லை என்று அவருடைய வாழ்நாளிலே சாதித்து சென்று விட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்றைக்கு பிறந்த நாளாக எடுக்கின்றோம். தமிழகம் முழுவதும் மற்ற தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள் உலகளில் அத்தனை பேரும் இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாளாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெயரும் புகழுக்கும் உடைய தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆகவே இன்றைக்கு ஒரு தெய்வமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காலத்திலே செய்த சேவை, அந்த சேவைதான் மக்களிடத்திலே தெய்வமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தெய்வத்தின் வடிவிலே நாம் பார்க்கின்றோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தெய்வத்தின் வடிவிலே பார்க்கின்றோம். ஏழைகளுக்காக பிறந்து ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வழியிலே இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்தார்கள். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் அதிகமா கல்லூரிகள் திறக்கப்பட்டன. அந்த காலகட்டத்தில் கல்லூரிகள் குறைவு. அப்படிப்பட்ட காலத்தில் கல்லூரி திறக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது அரசாங்கத்திலே போதிய நிதி இல்லாததாலே நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகள் யாராவது கல்லூரி துவக்க முன்வந்தால் நான் தருவேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே பல பேர் கல்லூரி திறக்க வந்து இன்றைக்கு மிகப்பெரிய கல்லூரியாக திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்தவர், அடித்தளமாக இருந்தவர் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நன்றாக வாழ வேண்டும், மற்றவர்கள் போல் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வீடு கட்டி தந்த தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல உடுக்க உடை இல்லாமல் இருந்த காலத்தை எண்ணி பார்த்து மாணு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே தைப்பொங்கல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கி அந்த ஏழையும் அந்த தை திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த காலகட்டத்திலே விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கிய தலைவன் ஒப்பற்ற தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவைதான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று அன்போடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வேற எந்த தலைவருக்காக இந்த பட்டம் இருக்கின்றதா? இல்லை. வாழ்நாளிலே அத்தனையும் சாதித்து காட்டினார். அவர் வாழ்கின்ற பொழுதெல்லாம் கொடுத்து கொடுத்து மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட தலைவனுக்கு நாம் பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதை உணர்ந்தவன் சாதாரண கிளைக்கழக செயலாளர் இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு கடினம் என்பதை நான் எண்ணி பார்க்கின்றேன். அங்கு இருக்கின்றவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதே எப்படி உழைக்குவது என்பது உழைப்பவருக்கு தான் தெரியும். ஆனால் ஸ்டாலின் அப்படி அல்ல. அவர் வந்த வழி வேறு. அவர் அப்பா முதலமைச்சராக இருந்தார், அவர் அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தார். ஆகவே அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க, அவருடைய சக்தியில வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக. நாம் அப்படி அல்ல. ஒருவர் ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவராக வரவேன்னு கூட எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். சேர்மனா வருது அதோட கஷ்டம், அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வருது அதோட கஷ்டம், நாடாளுமன்ற அதோட கஷ்டம், அமைச்சராக அதோட கஷ்டம், எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சராக வருது அரிது. இவ்வளவு வர வேண்டும் என்று சொன்னால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவருடைய ஆசையோடு உங்களுடைய ஆசையோடு இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். அதுதான் இன்றைக்கு இந்த ஆட்சியும் ஒன்றும் செய்ய முடியல, இந்த கட்சியும் ஒன்றும் செய்ய முடியல. இயற்கையாக வலிமைப்படுத்த இயக்கம், உழைக்கின்ற வர்க்கம் இருக்கின்ற இயக்கம், உழைப்பாளில் நிறைந்த இயக்கம், விசுவாசம் உள்ள இயக்கம். ஆகவேதான் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தொட்டு பார்க்க முடியவில்லை. ஆகவே அவள் கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது, பகல் கனவாகிவிட்டது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த வழக்கை பிடித்துக் கொண்டாரு. என்னென்னமோ பார்த்தாங்க, ஒண்ணுமே முடியல. இப்போ மிரட்ட பாக்குறாங்க. நாங்க சட்டமன்ற உறுப்பினர் காலத்திலும் சரி, கிளைக்கழகத்துடைய செயலாளர்களும் சரி, கட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது, எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது 7 முறை கழகத்துடைய போராட்டங்களை கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கின்றேன்.
நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு நீதிமன்றத்திலே எதிர்ப்பாக தீர்ப்பு வந்த பொழுது அதுக்கு போராடி சிறை சென்றிருக்கின்றேன். 7 முறை ஏற்கனவே சிறை சென்று இன்னைக்கு கழகத்துக்காக உழைத்திருக்கின்றேன். உன்னுடைய மிரட்டலுக்கு இதெல்லாம் அஞ்ச போவதில்லை. ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு முதலமைச்சர் மீதே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முனைவார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவர்கள் துணிந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதியே மறைந்து விட்டாங்க. அதுக்கு பிறகு யாருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது? தனியார் இடத்துல இருக்குது. யார் இடத்துல உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அங்க ஏதாவது ஆதாரம் இருந்தா நம்மளை விட்டு வைப்பாங்களா? ஏற்கனவே படாத பாடுபடுத்துறாங்க அந்த குடும்பம். நம்மள இவ்வளவு ஆதாரம் இருந்தா நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்க? அது கூட தெரியாது. பொய்ய சொல்லணும், பொருந்து சொல்லணும். எல்லாம் சாதாரண குழந்தை கட்ட கூட செல்லும். இப்படி ஒரு கற்பனையான ஒரு தோற்றத்தை வச்சு எங்கேயோ ஆதாரம் தான் அதை எடுக்க போனாங்களா? ஒரு மறைந்த ஒரு பேரை சொல்லி நான் சொன்னா அதனால போய் எடுக்கிறதுக்கு போறாங்க. எவ்வளவு விட்டு கொண்டிருக்கிறது அதை பொறுக்க முடியாத இன்றைக்கு இப்படிப்பட்ட தில்லுமுல்லாம் செய்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறாங்க. அவர்களுடைய பின்னணி யார் என்பதை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் ஜாமீனுக்கு வரும்போது திமுக கட்சிக்காரர் சேர்ந்தா நீங்க ஜாமீன் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு வெளுத்து போச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு வெளுத்து போச்சு. யார் ஜாமீன் எடுத்தா? திமுக கட்சிக்காரர் தான் போய் ஜாமீன் எடுக்கிறான். ஏன்னா இவெல்லாம் கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஊட்டி நீதிமன்றத்தில் போய் ஆஜராகும் போது யாருமே எந்த வக்கீலும் இல்லை. அரசாங்கமே அவர்கள் அந்த அரசு நியமிக்கப்பட்ட அந்த வக்கீல் இருப்பாங்க, வக்கீல் சங்கம். சயன் இவன் இந்த கொள்ளையடிப்பதற்கு திட்டம் தீட்டினான். இவன் போய் ஆளெல்லாம் கூட்டியாரான். இன்னொருத்தர் மனோஜ் வாழையார் என்பவன் இன்னொருத்தர் பேட்டி கொடுத்தான். அவன் யாரானா கேரளாவில் கொலை கேஸில் பதிவு செஞ்சிருக்கான். கொலை குற்றவாளி. அவன் எந்த நீதிமன்ற அவன் என்னன்னா கடத்தல், ஏமாற்றுதல், திருட்டு இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கிறான். இவன் மஞ்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப விபத்து நடக்குது. விபத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நீங்க இருந்து மீட்டிங் முடிச்சுட்டு மீட்டிங் வந்துட்டு போன நாள் விபத்துல வந்துட்டானே, மீட்டிங் ஏற்பாடு பண்ணும் கேஸ் போட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நிற்கிறார். எங்க கேரளாவில் இந்த சயன் காரை ஓட்டிட்டு போனான். சொந்தக்காரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறான். அவன் அவருடைய மனைவி மகள் நின்றுட்டு இருக்கிற கண்டெய்னர் மேல போய் மோதி அந்த மோதினதுல அவருடைய மனைவியும் குழந்தை இறந்துருது. அவன் ஹாஸ்பிட்டல சேர்த்தப்படுறாங்க. நம்முடைய அரசு தான் அவனை காப்பாற்றி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த திருட்டை கண்டுபிடித்ததும் அம்மாவுடைய அரசு தான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் வேண்டும் என்ற ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. நேரத்தில் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த வழக்கு இந்த கொலை சம்பந்த ஒரு வழக்க ஜோடிக்க பார்க்கிறாங்க. இதில் மட்டும் படித்த மகளிருக்கான திருமண உதவி திட்டம் 3088 பயனாளிகளுக்கு 10.38 கோடி ரூபாயில 12.86 கிலோ தங்கம் வழங்கப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு திமுக கட்சிக்காரர்கள் என்ன சொல்றான்? எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அவன் கட்சி சேர்ந்தவர்கள்லாம் பேசும்போது இந்த ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு சொல்றான். என்ன நடந்தது கேட்கறாங்க, சொல்றோம். இல்லைன்னு சொல்ல நீங்க. இன்னைக்கு பொன்மனச்சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதில் வழியிலே இன்னைக்கு அம்மாவுடைய அரசு வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இருவரும் தலைகள் விட்டு சென்ற பணியை இன்னைக்கு சிறப்பாக நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வழியிலே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு இந்த பூவிருந்தவள்ளி பகுதியிலே இன்றைக்கு 3088 பயனாளிகளுக்கு 10.38 கோடி ரூபாய் செலவில் 12.86 கிலோ தங்கம் இந்த திருமண உதவி திட்டத்திற்கு வழங்கியிருக்கு. நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சுருங்க சொன்னாலும் சிறப்பான கருத்துக்களை சுருக்க சொல்லி அமர்ந்திருக்கின்ற மீட்டிங் வந்துட்டு போன நாள் விபத்துல வந்துட்டானே, மீட்டிங் ஏற்பாடு பண்ணும் கேஸ் போட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தொகையினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு நரசிம்மன், மரியாதைக்குரிய சகோதரர் மா பாண்டியராஜன் அவர்களே, இந்த இணைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழங்கப்படும் பயனாளிகள். அடுத்தபடியாக தையல் இயந்திரம் வழங்கப்படும் பயனாளிகள் விவரம்.
திருமதி சுமத்ரா, திருமதி ரமணி கணவர் பெயர் டில்லி பாபு, திருமதி என் அம்பிகா கணவர் பெயர் நாகராஜ் பாபு, தந்தை பெயர் லட்சுமிபதி நாயுடு, திரு ஆர் மணி தந்தை பெயர் ராமசாமி தசரத் பேட்டை, திரு ஜி தரணி தந்தை பெயர் கோவிந்தன் பூவிருந்தவள்ளி நகரம் திருவள்ளூர் ஒன்றியம். இந்த தை திருநாள் பண்டிகை மிகச் சிறப்பாக எழுச்சியாக கொண்டாடி அமர்ந்திருக்கின்ற அத்தனை 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பான தலைமை உரையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய